சென்னை அண்ணா நகர் அன்னை சத்யா நகரில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அண்ணா நகர் அன்னை சத்யா நகர் 2வது தெருவில் வசித்து வருவர் எட்வின். இவரது மகன் ராபர்ட், 28 வயதான இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக அண்ணா நகர் காவல் நிலையத்தில் இருக்கிறார். பி கேட்டகரியில் இருந்த இவர் ஏ கேட்டகரிக்கு 3 மாதங்களுக்கு முன்பு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறு வழக்குகள் இவர் மீது இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் சஞ்சனா என்ற திருநங்கையோடு தனியாக வசித்து வருவதாகவும் இன்று மாலை 8:15 மணி அளவில் சஞ்சனா ஒரு வீட்டில் இவர் தனியாக இருந்தபோது 6 நபர்கள் 2 இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் இவரை வீட்டினுள்ள இருந்த ராபர்ட்டை அழைத்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். பட்டாக்கத்தியால் அவரை வெட்டிய நிலையில அங்கிருந்த பொதுமக்கள் தடுக்க சென்ற போது அவர்களை மிரட்டி விட்டு அங்கிருந்து அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள். ரத்த வெள்ளத்தில் இருந்த ராபர்ட்டை பொதுமக்கள் கேஎம்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முதல்கட்ட விசாரணையில ராபர்ட் என்பவருடைய கூட்டாளியான கோகுல் என்பவரை கடந்த 2019ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக அயனாவரம் பகுதியை சேர்ந்த லோகு என்பவர் கொலை செய்ததாகவும், அதனால லோகுவை கொலை செய்ய பழி தீர்க்க காத்திருந்த நிலையதான் ராபர்ட்டை லோகுவின் ஆட்கள் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே கும்பல் அயனாவரம் பகுதி ஹவுசிங் போர்டு பகுதியில் வசித்து வரக்கூடிய இளம் சிறார் 17 வயது இளம் சிறாரான குற்றவாளி ஒருவரின் தாயாரையும் வெட்டி கொடூரமாக தாக்கியிருக்கிறது. அந்த கும்பல் வீட்டுக்குள்ள இருந்த அந்த ரேவதி என்ற பெண்மணியை தலையில் வெட்டி கொடூரமாக தாக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பி சென்ற நிலையில ரேவதியும் ஆபத்தான நிலையில கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த 2 சம்பவத்தையும் ஒரே கும்பல் நடத்தியிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விசாரணைகள் தனித்தனியாக முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்ணா நகர் காவல்துறையினரும் அயனாவரம் காவல்துறையினரும் தனித்தனியாக விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.